ஹே காய்ஸ், இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கைய மாத்த போற ஒரு பெரிய சீக்ரெட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பேரு த காஸ்மிக் ஆர்டர், த ரெஸ்டாரண்ட் சீக்ரெட். நீங்க டெய்லி நைட்டு படுக்கும்போது இந்த ஆடியோவை ப்ளே பண்ணி நான் சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா நீங்க எப்படி மெனு பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு கவலையே இல்லாம உட்காந்துருப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க வாழ்க்கைக்கான ஆர்டரை கொடுக்க போறீங்க. கிச்சனுக்குள்ள போய் ஷெஃப் எப்படி சமைக்கிறாருன்னு நம்ம பார்க்க மாட்டோம்ல, அதே மாதிரிதான் யூனிவர்ஸ் எப்படி உங்க ஆசைகளை நிறைவேற்றும் நீங்க யோசிக்க கூடாது. ஜஸ்ட் ஆர்டர் போடுங்க, வெயிட் பண்ணுங்க, ஆர்டர் உங்களை தேடி உங்க டேபிளுக்கே வரும். இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதோட பவர் உங்களுக்கு புரியும் போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரெடியா? இந்த ஆடியோவை ப்ளே பண்ணிட்டு உங்க போனை பக்கத்துல வச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்க. நம்ம இந்த டுட்டோரியலுக்குள்ள போலாம். முதல்ல தயாராகணும். உங்க ரெஸ்டாரண்ட் டேபிள செட்டப் பண்ண போறோம். நீங்க இப்ப உங்க பெட்ல அமைதியா படுத்துக்கோங்க. இதான் காஸ்மிக் ரெஸ்டாரண்ட்ல இருக்க உங்க விஐபி டேபிள். கண்ணை மூடிக்கோங்க. உங்க ரூம்ல இருக்க லைட்டை ஆஃப் பண்ணிருங்க, இல்ல டிம் பண்ணிடுங்க. இந்த நிமிஷம் உங்க உலகம் இந்த பெட் மட்டும்தான். வெளியே நடக்கிற எந்த பிரச்சனையும், நாளைக்கு ஆபீஸ்ல இருக்க எந்த டென்ஷனும், உங்க பேங்க் பேலன்ஸும் இப்ப தேவையில்ல. ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்குள்ள நீங்க நுழையும் போது அங்க ஒரு அமைதியான மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கும். நல்ல வாசனை வரும். அங்க இருக்கவங்க உங்களை ரொம்ப மரியாதையா கூட்டிட்டு போய் ஒரு டேபிள்ல உட்கார வைப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களை இப்ப அந்த விஐபி டேபிள்ல உட்கார வச்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. உங்க உடம்ப நல்லா லூஸா விடுங்க. முதுகு, தோள்பட்டை, கழுத்து எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு ஃபுல்லா சுமந்துகிட்டு இருந்த அந்த ஸ்ட்ரெஸ், அசதி எல்லாத்தையும் அப்படியே இந்த பெட் மேல இறக்கி வைங்க. நான் இப்போ 3 கவுண்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு கவுண்ட்டுக்கும் உங்க மூச்சு ஆழமா உள்ள போகணும், ஸ்லோவா வெளியே வரணும். 1, நல்லா ஆழமா மூச்சை உள்ள இழுங்க. உங்க வயிறு பெருசாகிறத ஃபீல் பண்ணுங்க. இப்ப ஸ்லோவா மூக்கு வழியா காத்த வெளியே விடுங்க. 2, திரும்ப ஒரு டீப் பிரெத். இந்த மூச்சு காத்து உங்க உடம்புக்குள்ள போய் உங்க டென்ஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே வருது. ரிலாக்ஸ். 3, உள்ள போற மூச்சு அமைதியையும் வெளியே வர மூச்சு பாரங்களையும் கொண்டு போகுது. அப்படியே அமைதியாகுங்க. இப்போ உங்க மைண்டு ஒரு கிளீனான ஒயிட் போர்ட் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க ஆர்டர் போட தயாராயிட்டீங்க. அடுத்த காஸ்மிக் மெனு உங்க ஆசைய தெளிவாக்க போறோம். ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து வெயிட்டர் கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன கொண்டு வருவாரு? அவருக்கு என்ன தோணுதோ, இல்ல கிச்சன்ல எது மீதி இருக்கோ, இல்ல எது ரொம்ப விலை மதிப்புள்ளதோ, அதாவது உங்களை எப்படியெல்லாம் ஏமாத்தலாமோ அதை தான் கொண்டு வருவாரு. சில நேரம் அது உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடா இருக்கலாம். நீங்க அந்த சாப்பாடை பார்த்து ஐயோ நான் பிரியாணி தானே எதிர்பார்த்தேன், இவன் உப்மாவை கொண்டு வந்து வச்சிருக்கான் அப்படின்னு கோவப்படுவீங்க. நம்ம லைஃப்ல நடக்கிறதும் இதுதான். நம்ம யூனிவர்ஸ் கிட்ட எப்படி ஆர்டர் போடுறோம் தெரியுமா? கடவுளே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது நல்லது பண்ண எனக்கு, இல்லனா எனக்கு நிறைய காசு வேணும் கடவுளே, எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் கடவுளே, இப்படிதான் கேக்குறோம். கடமைக்குன்னு கேக்குறோம். இதெல்லாம் தேவையில்லாத ஆர்டர்ஸ். நிறைய காசுனா யூனிவர்ஸ் 100 ரூபா கூட கொடுக்கும். 100 ரூபாய் நிறைய பேருக்கு நிறைய காசு தான். நல்ல வேலைனா ஒரு நார்மலான வேலை கூட கிடைக்கும். சோ யூனிவர்ஸ் கொடுத்தது தப்பு இல்ல, நீங்க கேட்டதுதான் தப்பு. இப்போ நீங்க உங்க காஸ்மிக் மெனுவை தெளிவா படிக்க போறீங்க. கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவா எக்ஸாக்டா யோசிக்க ஆரம்பிங்க. வேலை வேணுமா? எந்த கம்பெனி, என்ன ரோல், மாசம் எவ்வளவு சம்பளம், அது வீட்ல இருந்தே பாக்குற வேலையா இல்ல ஆபீஸ் வேலையா? அந்த வேலை கிடைச்சா உங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? பணம் வேணுமா? எக்ஸாக்டான அமௌண்ட் என்ன? 50,000 ரூபாயா, 5 லட்சமா? அந்த காசு எப்பக்குள்ள வேணும்? அந்த காசு கிடைச்சா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வாங்குவீங்க? நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுமா? அந்த பர்சன் எப்படி இருக்கணும்? அவங்க கேரக்டர் என்ன? அவங்க கூட நீங்க இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கும்? இந்த தெளிவு தான் உங்க ஆர்டரோட ப்ளூ பிரிண்ட். உங்க மைண்ட்ல ஒரு பிக்சரை ரெடி பண்ணிக்கோங்க. இதை தெளிவா பார்க்க முடியலனா கூட பரவாயில்ல, ஆனா அந்த எக்ஸாக்டான ரெக்குவயர்மெண்ட்ஸை உங்க மனசுக்குள்ள ஒரு 5 செகண்ட்ஸ் தெளிவா யோசிச்சுக்கோங்க. நான் 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். நீங்க கற்பனை பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ உங்க ஆர்டர் தெளிவா உங்க கையில இருக்கு. அடுத்து உங்க காஸ்மிக் வெயிட்டரை இப்ப கூப்பிட போறோம். அதாவது தீட்டா ஸ்டேட்டோட தொடர்பு. இப்ப நம்ம ஆர்டரை பிரபஞ்சத்துக்கு அனுப்ப போறோம். நீங்க தூங்க போற இந்த எக்ஸாக்ட் நேரம் தான் தீட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் முழுசா ஓபனா இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நீங்க தெளிவா ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே பிரபஞ்சத்துக்கு ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகும். ஒரு பெரிய பிரகாசமான தங்க ஒளி உங்களை சுத்தி வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. இதுதான் அந்த பிரபஞ்சத்தோட சக்தி. இந்த எனர்ஜி ஒரு வெயிட்டர் மாதிரி இப்போ உங்க பக்கத்துல வந்து நின்னு எஸ் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்ய தயார்னு கேக்குற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இங்க நீங்க பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஒரு கான்பிடென்டான கஸ்டமர் எப்படி ஆர்டர் பண்ணுவாரோ அதே தைரியத்தோட நீங்க பேச போறீங்க. எனக்கு இது இல்லையே, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற நெகட்டிவ் யோசனை இப்ப வரக்கூடாது. நான் ஆர்டர் பண்ணிட்டேன், கண்டிப்பா எனக்கு வந்து சேரும்,
அப்படிங்கிற நிறைவான நம்பிக்கை மட்டும்தான் இருக்கணும். உங்க வலது கைய உங்க இதயத்து மேல வச்சுக்கோங்க. உங்க இதய துடிப்ப ஃபீல் பண்ணுங்க. இப்போ உங்க மனசு ஒரு டைரக்ட் கனெக்ஷனை யூனிவர்ஸ் கூட இணைச்சிருச்சு. அடுத்து குரல் கொடுத்து ஆர்டர் போடணும். இப்ப நான் சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகளை நீங்க உங்க மனசுக்குள்ளேயோ இல்ல வெளியே சத்தம் போட்டோ திரும்ப சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்க ஆழ் மனசுல ஆழமா பதியணும். இதான் உங்க எக்ஸாக்ட் ஆர்டர். ஸ்லோவா தெளிவா உணர்வோட சொல்லுங்க. டியர் யூனிவர்ஸ், என் அன்பான பிரபஞ்சமே, இந்த அழகான இரவுக்கு என் லைஃப்ல இருக்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நான் என் வாழ்க்கைக்கான ஆர்டரை தெளிவா உங்ககிட்ட கொடுக்கறேன். இங்க உங்க எக்ஸாக்ட் ஆர்டரை மனசுக்குள்ள சொல்லுங்க. உதாரணமா, எனக்கு இந்த மாச கடைசிக்குள்ள 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. எனக்கு இந்த ஐடி கம்பெனில எக்ஸாக்டா இந்த மேனேஜர் வேலை இந்த மாசமே கிடைக்கணும். இதான் என் ஆர்டர். இதை தெளிவா ஆழமா நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இது எப்படி நடக்கும், யார் மூலமா நடக்கும், எந்த வழியா நடக்கும் அப்படிங்கிற கவலை இப்ப எனக்கு இல்ல. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஷெஃப் எப்படி சமைக்கிறாருன்னா நான் கவலைப்பட மாட்டேன். அதே மாதிரி இந்த ஆசைகளை நீங்க எப்படி நிறைவேற்ற போறீங்க அப்படிங்கிற கால்குலேஷன்ல எல்லாம் நான் இப்ப இறங்கல. என் ஆர்டர் கிச்சனுக்கு போயாச்சு. அது ரெடி ஆகி சரியான நேரத்துல என் டேபிள தேடி வரும்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. இந்த செயல்முறை நான் முழுமையா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என் ஆர்டர் ரெடி ஆகிறதுக்கான அறிகுறிகளை நாளைக்கு என் லைஃப்ல நீ காட்டுவேன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அவ்வளவுதான். நம்ம ஆர்டரை இப்ப நம்ம தெளிவா கொடுத்துட்டோம். இனி ஆர்டர் நம்மள அடையிற வர வெயிட் பண்ணணும். அதுவும் நம்பிக்கையோட. ஆர்டர் போட்டாச்சு. இப்ப ஆழமா ஒரு மூச்சை விடுங்க. உங்க நெஞ்சுக்குள்ள இருந்த பெரிய பாரம், கவலை அப்படியே அடங்குன மாதிரி ஃபீல் ஆகுதா? இதுக்கு பேரு தான் டிட்டாச்மெண்ட். நிறைய பேரு ஆர்டர் பண்ணிட்டு திரும்ப திரும்ப எப்போ வரும் நாளைக்கு வந்துருமா அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணி அந்த ப்ராசஸையே கெடுத்துருவாங்க. ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல இருக்கவங்க கூட ஜாலியா பேசிக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டா இருப்பீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் உங்க ஆர்டர் போயாச்சு, அங்க ஃபுட்டு வெளியே வரும்னு. அதேதான் இங்கேயும். உங்க ஆர்டர் யூனிவர்ஸோட கிச்சனுக்கு போயிருச்சு. யூனிவர்ஸோட மெஷினரி இப்போ உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க தூங்கும் போது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இங்க நீங்க கவலைப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்ல. இப்போ உங்க மூச்சு காத்த தெளிவா கவனிங்க. இந்த நிமிஷம் நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்க. உங்களுக்கான எல்லாமே நல்லபடியா ரெடி ஆயிட்டு இருக்கு. உங்க கண்கள் அப்படியே மூடியே இருக்கட்டும். நல்லா மூச்சு விடுங்க. இன்னும் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஒரு சின்ன சிரிப்பு உங்க ஃபேஸ்ல வரட்டும். அப்பாடா, நம்ம ஆர்டர் போயாச்சு, இனி நம்ம நிம்மதியா தூங்கலாம் அப்படிங்கிற அந்த ரிலீஃப உங்க உடம்பு முழுக்க பரவ விடுங்க. நம்ம தெளிவான ஒரு ஆர்டரை பிரபஞ்சத்தோட கிச்சனுக்கு அனுப்பிட்டோம். நீங்க இப்ப பெட்ல ரொம்ப அமைதியா ரிலாக்ஸ்டா படுத்துட்டு இருக்கீங்க. உங்க ஆர்டரை அனுப்பியாச்சு அப்படிங்கிற அந்த நிம்மதி உங்க ஃபேஸ்ல ஒரு சின்ன சிரிப்பை கொண்டு வந்திருக்கு. ஆனா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஆர்டர் போடுறதோட முடிஞ்சிருதா? இல்ல, ஒரு முக்கியமான பார்ட் இன்னும் இருக்கு. அதான் ரிசீவிங் மோட், பெற்றுக்கொள்ளும் பக்குவம். ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பத்தி பார்த்துட்டு அப்படியே உங்களை ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்துக்குள்ள கூட்டிட்டு போக போறேன். நம்ம இப்போ ரிசீவிங் மோடுக்கு வர போறோம். உங்க டேபிள கிளீன் பண்ணி ஆர்டர் பண்ண எல்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி வட்டமா செட் பண்ண போறோம். ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி ஆர்டரை பண்ணிட்டீங்க. வெயிட்டர் ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்க டேபிள் ஃபுல்லா பழைய எச்சல் தட்டு, குப்பை, டிஷ்யூஸ்னு நிறைஞ்சிருக்கு. வெயிட்டர் அந்த பிரியாணியை கொண்டு வந்தா எங்க வைப்பாரு? வைக்கவே இடம் இருக்காது. அவரு திரும்ப எடுத்துட்டு போயிருவாரு. இல்லனா நீங்க அந்த குப்பையோட உட்காந்துதான் சாப்பிடணும். நம்ம லைஃப்லயுமே இதுதான் நடக்குது. நீங்க யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு அபண்டன்ஸ் வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்கு லவ் வேணும்னு தெளிவா ஆர்டர் பண்ணிருவீங்க. ஆனா உங்க மனசுங்கிற டேபிள் ஃபுல்லா எனக்கெல்லாம் எங்க கிடைக்க போகுது, அவனுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு இன்னும் கிடைக்கல, நாளைக்கு இஎம்ஐ எப்படி கட்டுறது அப்படிங்கிற நெகட்டிவான குப்பை நிறைஞ்சிருக்கும். இதை எப்படி கிளீன் பண்றது? இப்ப நீங்க படுத்திருக்க இந்த நேரத்துல உங்க டேபிள கிளீன் பண்ண போறீங்க. அதுக்கு ஒரே வழி ட்ரஸ்ட், நம்பிக்கை. மனசுக்குள்ள இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. என் டேபிள் இப்போ கிளீன் ஆயிருச்சு. என் மனசுல இருக்க பயம், சந்தேகம் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். என் ஆர்டருக்காக நான் 100% ரெடியா இருக்கேன். எனக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டான நேரத்துல கரெக்டான ஆட்கள் மூலமா என்ன தேடி வரும். நீங்க எப்ப சந்தேகப்படுறத நிறுத்துறீங்களோ அப்பதான் உங்க டேபிள் கிளீன் ஆகும். பிரபஞ்சம் கொண்டு வர அந்த கிஃப்ட்ஸை வாங்கி வைக்க உங்க லைஃப்ல ஒரு ஸ்பேஸ் உருவாகும். சில நேரம் நம்ம ஆர்டர் பண்ணி 20 நிமிஷம் ஆகியும் ஃபுட்டு வரலன்னா நம்ம உடனே வெயிட்டரை கூப்பிட்டு கோவப்படுவோம். என்ன ஆச்சு ஆர்டரு, எதுக்கு இவ்ளோ லேட்டு அப்படின்னு கேட்போம். மேனிஃபெஸ்டேஷன்லயும் இந்த காலதாமதம் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஆர்டர் பண்ண உடனே நாளைக்கு காலைல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 10 லட்சம்லாம் இருக்காது. ஏன் இந்த டிலே தெரியுமா? யூனிவர்ஸோட கிச்சன்ல நீங்க ஆர்டர் பண்ண அந்த விஷயத்துக்கு தேவையான ஆட்கள், தேவையான சூழ்நிலை அந்த பிரபஞ்சம் செட் பண்ணணும்ல. உங்களுக்கான பெர்ஃபெக்டான சமையலை பண்ணணும்ல. நீங்க அவசரப்பட்டா பாதி வெந்து வேகாம தான் சாப்பாடு வரும். தாமதங்கிறது தோல்வி இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. டிலே ஆகுதுன்னா யூனிவர்ஸ் இன்னும் பெருசா, இன்னும் நல்லதா உங்களுக்குன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ நாளைக்கு எழுந்து, நேத்து நைட் ஆர்டர் பண்ண, இன்னைக்கு எதுவுமே நடக்கலையே,
இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த அவசரம் உங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிடும். ரிலாக்ஸ்டா இருங்க. என் சாப்பாடு அடுப்புல இருக்கு, நல்லா ருசியா சூப்பரா எனக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு இருக்கணும். அதாவது நான் ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் பக்காவா தயாராயிட்டு இருக்கு, சூப்பரா என்கிட்ட வந்து சேரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஒரு சின்ன புள்ள தன்னோட அப்பாட்ட ஒரு பொம்மை கேக்குதுன்னா அந்த அப்பா எப்ப வாங்கி தருவாருன்னு அந்த புள்ள கவலைலாம் படாது. கண்டிப்பா வந்துரும்னு துள்ளிக்கிட்டு விளையாடும்ல. அந்த குழந்தை மனசு உங்களுக்கும் தேவை. இந்த ஆர்டரை நைட்டு போட்டுட்டு படுக்கிறீங்க. காலையில எழுந்த உடனே உங்க மைண்ட் என்ன யோசிக்கும்? பழைய பிரச்சனைகளை பத்தி இல்ல. நீங்க ஒரு பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ ஒரு பொருளை ஆர்டர் போட்டு அவுட் ஃபார் டெலிவரின்னு மெசேஜ் வந்த உடனே எப்படி உற்சாகத்தோட இருப்பீங்களோ அதே உற்சாகம் காலையிலயும் இருக்கணும். காலையில கண்ணை திறக்கும் போது முதல்ல ஒரு அழகான சிரிப்பு. யூனிவர்ஸ், நேத்து நைட்டு நான் போட்ட ஆர்டர் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு அந்த ஆர்டர் எனக்கு கிடைக்கிறதுக்கான அறிகுறிகளை என் கண்ணுக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துறீங்க. அடுத்து அந்த நாள் ஃபுல்லா கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. யாரோ ஒருத்தங்க மூலமா ஒரு நல்ல நியூஸ் வரலாம். ஒரு வீடியோவை பார்க்கும்போது உங்க ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கலாம். இல்ல உங்க உள் மனசு இந்த காலை இப்ப பண்ணுன்னு ஒரு இன்ட்யூஷனை கொடுக்கலாம். இதெல்லாம் தான் வெயிட்டர் உங்க டேபிள் பக்கத்துல வர்றதுக்கான அறிகுறிகள். அதை தெளிவா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த டுட்டோரியலோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க உங்க ஆர்டரை தெளிவா பிரபஞ்சத்துக்கு அனுப்பிட்டீங்க. இப்போ உங்க உடம்புக்கும் உங்க ஆழ் மனசுக்கும் முழுமையான ரெஸ்ட் தேவை. நான் இப்ப சொல்ல அப்படியே என் குரலை மட்டும் மனசுல வாங்கிக்கிட்டு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல போக தயாராகுங்க. உங்க கண்கள் அமைதியா மூடியே இருக்கட்டும். உங்க மூச்சு காத்து தெளிவா அமைதியா உள்ள போகுது, வெளியே வருது. நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்க. இந்த பெட்டு, இந்த ரூமு, இந்த நிமிஷம் எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. உங்க கவனத்தை உங்க கால் விரல்கள் மேல கொண்டு வாங்க. அந்த விரல்கள்ல இருக்க அசதியெல்லாம் இப்ப அப்படியே மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க கால்கள் முழுசா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு பஞ்சு மாதிரி லேசா மாறிடுச்சு. இப்போ உங்க கவனத்தை உங்க வயிறு பகுதிக்கு கொண்டு வாங்க. நம்ம கவலைப்படும் போது அங்கதான் ஒரு பயம் இருக்கும். இப்ப அந்த பயமெல்லாம் அடங்கிருச்சு. உங்க மூச்சு காத்து அந்த பயத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போயாச்சு. உங்க வயிறு ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கு. இப்போ உங்க இதயம், அந்த இதயம் ரொம்ப அமைதியா சீரா துடிக்குது. அந்த இதயத்துக்கு தெளிவா தெரியும் யூனிவர்ஸ் உங்களை பார்த்துக்கோன்னு. எந்த கவலையும் இல்ல, எந்த பாரமும் இல்ல. உங்க தோள்பட்டைகள் அங்கிருந்த வெயிட்டெல்லாம் கீழே இறக்கிடுச்சு. உங்க கழுத்து, உங்க தாடை, உங்க கண்கள் எல்லாமே இப்ப முழுசா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உங்க உடம்பு இப்ப இந்த பெட்டு மேல அப்படியே ஆழ்ந்து மூழ்கி போகுது. உங்க ஆழ் மனசு இப்ப முழுக்க முழுக்க ஓப்பன் ஆயிருக்கு. இந்த நேரத்துல யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சம் சொல்லுது, உன் ஆர்டர் என்கிட்ட வந்துருச்சு. நீ கவலைப்பட தேவையில்ல. உனக்கான வாழ்க்கைய நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில நீ கேட்ட அந்த நல்ல விஷயங்கள், நிறைவு, காதல், ஆரோக்கியம் எல்லாமே உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுது. நீங்க இப்போ ஒரு அழகான பிரகாசமான ஜொலிக்கிற தங்க நிற ஒளிக்குள்ள படுத்திருக்கீங்க. இந்த லைட் உங்களை குணமாக்குது. நீங்க காலையில எழுந்திருக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, எனர்ஜியோட, ஒரு புது நம்பிக்கையோட எழுந்திருப்பீங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு, நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ். என்னை வழி நடத்துறதுக்கு நன்றி. என் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு நன்றி. இந்த அமைதியான தூக்கத்துக்கு நன்றி. அப்படியே இந்த அமைதியோட, இந்த நிம்மதியோட ஆழ்ந்த தூக்கத்துக்கு போங்க. முழுமையான நம்பிக்கையோட தூங்குங்க. நாளைய நாள் இனிமையா இருக்கும். எல்லாமே உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. இப்போ நிம்மதியா தூங்குங்க. நீங்க கேட்ட ஆர்டர் அழகா ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. குட் நைட். குட் நைட். இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.